கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் வேதத்தில் ஆதியாம் புத்தகத்தில் காணப்படக்கூடியதான ஒரு குறிப்பிட்டதான ஒரு மனிதனை குறித்து இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அவருடைய பெயர் எலியேசர். இவருடைய பெயர் ஒரு தடவை தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆனால் பின்பு வருகிற காரியங்களில் பார்க்கும் பொழுது அவருக்கு பெயரை ஊழியக்காரன் என்று தான் சொல்லப்படுகிறது. இந்த எலியேசர் எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்று சொன்னால், ஆதியாம் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஒரு சுதந்திரவாளி இல்லை. அப்பொழுது ஆபிரகாம் தேவனை நோக்கி அந்த இடத்துல கேட்குறார், ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை வேணும். ஆனால் என் வீட்டில் எனக்கு ஒரு ஊழிய வேலைக்காரன் இருக்கிறான். அவனுடைய பெயர் எலியேசர். அவனை குறித்து சொல்லும் பொழுது அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கும் என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கூரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறான் என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்று சொல்கிறான். இந்த வசனங்களை பார்க்கின்ற வேளையில் இந்த எலியேசர் அவருடைய வீட்டிலேயே பிறந்து ஒரு வேளை வளர்ந்து வந்து கூடியதான ஒரு நபராய் காணப்படுகிறார். இந்த எலியேசரை குறித்து பார்க்கின்ற வேளையில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது. அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். அந்த ஆபிரகாமனுடைய வீட்டில் பார்க்கும் பொழுது எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார். அவர் விசாரணைக்கு வைத்திருந்தார். அவர் தான் ஒரு எஸ்டேட் மேனேஜர் என்று சொல்வார்கள். அவருடைய ஆபிரகாமுடைய எல்லா சொத்துக்கள் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் விசாரிக்கிறதற்கு ஆபிரகாமுக்கு நல்ல ஒரு தலைவராக, நல்ல உதவியாளாக இருந்து ஒரு பிஏ என்று சொல்வார்கள். அப்படியாக எல்லா காரியத்தையும் பார்க்கக்கூடியதான ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அவருக்கு வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது. ஆனால் தேவன், ஆபிரகாம் நினைக்கிறார், இதோ இவன் தான் இருக்கிறான், இவன் தான் என்னுடைய சுதந்திராளியாக வருவானோ, என்னுடைய அடாப்டட் சன்னாக மாறிடுவானோ என்று நினைக்கிற வேளையில், இவன் அல்ல, உன்னுடைய கர்ப்ப பிறப்பே அவன் உனக்கு பிறப்பான், அவன்தான் சுதந்திரவாளி என்று உரிமை சொன்னார். இவனுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது எலியேசருடைய வாழ்க்கையில் அவன் மிகவும் தாழ்மையுள்ளவனாக இருந்தான். தன்னுடைய எஜமானர் என்ன சொல்லுகிறாரோ அதையே அவன் கீழ்ப்படுகிற, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நடக்கிற ஒரு காரியனாக இருந்தான். எல்லா காரியத்திலும் ஆபிரகாம் என்ன சொன்னாரோ அதையே தான் செய்தார். இந்த எலியேசரை புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ஆண்டவராய் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. பிதாவாகிய தேவனுக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவர் கிரியை செய்தாரோ, செயல்பட்டாரோ, அதை போலவே இந்த எலியேசர் செயல்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் நடக்க வேண்டுமோ என்பதையெல்லாம் அவர்தான் செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில் எப்படிப்பட்டதான ஒரு மனிதனை குறித்து நம்ம வேதத்தில் தேடி பார்க்கின்ற வேளையில் ஒரு பெரிய கேரக்டர். அவர் ஒரு தடவை தான் அவருடைய பெயர் இந்த இடத்துல காணப்படுகிறது. அவர் மிகவும் ஒரு நல்ல உன்னதமான ஒரு மனிதனாக இருந்தான். உண்மை உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். எஜமானனுக்கு எல்லா காரியத்திலும் ஒரு இன்டெகிரிட்டி என்று சொல்வார்கள், சுத்தமான ஒரு மனிதனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட எலியேசரை போல நாமும் கூட நாம் எல்லாருக்கும் நம்முடைய தேவனுக்கு, ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் நமக்கு எலியேசரை போல ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒருவேளை அவன் சுதந்திரவாளி இல்லை என்று சொன்னாலும் கூட அவனுக்கு எல்லா சொத்துக்கள் பத்துக்கள் எல்லாவற்றையும் ஆபிரகாம் கொடுத்திருப்பார். ஆகவே அவன் ஒரு பெரிய எல்லா காரியத்துக்கும் மேற்பார்வையாளனாக இருந்து தன்னுடைய எஜமானனுடைய மகனுக்கு திருமணத்தை முடிக்கக்கூடிய நிலையில் காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, எலியேசரை போல ஒரு முன்னுதாரணம் உள்ள நல்ல ஒரு எளிமையான நல்ல உண்மையுள்ள ஒரு மனிதனாக நாங்களும் வாழ எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமேன்.